என் பேர் முருகேஷ். நான் ஒயிட்ஃபீல்டில் இருக்கிறேன். ஒயிட்ஃபீல்டில் வந்துட்டு மார்த்தள்ளியில் இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த சோரியாஸ் வந்து 15 வருஷமாக இருந்துச்சு இந்த வியாதி. இந்த வியாதியிலேருந்து இன்றைக்கி போய்டும் நாளைக்கு போய்டும்னு நான் அப்படி யோசனை பண்ணினே இருந்தேன். அதில் 15 வருஷமாக நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுங்களை இங்கே போ அங்கே போன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னன்னா மெடிசனுங்க கொடுத்தாங்க. மெடிசன் சாப்பிடுவேன், ஆனால் போகல. நாளுக்கு நாள் ஜாஸ்தி தான் எனக்கும். இந்த கையிலலாம் என்னன்னா இந்த மீன் இந்த ஃபிஷ் மாதிரி இந்த கையில் இந்த பொட்டு எகுற மாதிரி எகுறோம். அப்புறமா அந்த பிளேடில் அறுக்கிற மாதிரி அந்த கையில் அப்படியே அறுக்கும், பிளட்டு வரும். அதுக்கு நம்ம கீரலனாக்கா ஒரு மாதிரி கோவம் வரும். கீரணும், கீறிட்டு பின்னாடி அப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆகும். அது கீரலனாக்கா ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். ஏன்னாக்கா நெம்ச்சில் அது தேய்க்கணும்னு தான் ஆகும். தேய்க்கலனாக்கா சமாதானம் இருக்காது. அந்த மாதிரி வியாதி இந்த சோரியாஸ் வியாதி. அது கையில், காலில், முட்டியில், இந்த காதில், அப்புறமா காதில் உள்ளே கீரணுன்னாவும், முட்டியில் கீரணுன்னாவும். அப்புறமா சரி வேறு ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு ஸ்கின் டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் மெடிசன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மெடிசனு ஒன்று தேய்ச்சி இன்னொன்று போடணும். இன்னொன்று போட்ட பின்னாடி அதுமாரி எண்ணெய் மாதிரி நம்ம தேய்க்கணுமா இருக்கும். அந்த எண்ணெய் தேய்ச்சி பின்னாடி நைட்டில் படுக்கும்போது எப்படிடா அப்படி தூங்கணும்னு பார்த்தாக்கா மனசுக்கு பேஜாராகும். பெட்ஷீட்டில் ஆகும், தலகாணியில், பாயிலெல்லாம் ஆகும். போனால் போதும் அந்த மெடிசன் நம்ம தேய்ச்சானா கூட அது காலையிலக்குள்ளே நான் பர்ன் ஆகிற மாதிரி ஆகும். முக்கால்வாசி அது நம்ம படுக்கையிலேயே பாதி அது ஒட்டிக்கும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், பிளாஸ்டிக் கவர் கைக்கு கால் கட்டி நம்ம படுத்தாக்கா காலையில் தொடர்ந்து பார்த்தா அப்படியே ஃபுல் பர்னாக இருக்கும் ஸ்கின்னு. அப்புறம் நம்ம கை கால் பார்த்தா அங்கங்கே வெள்ளை வெளியாக இருக்கும். அது பார்க்க போனால் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பேதனம். ஏன்னா இந்த மாதிரி வேதி இதுதான் நம்ம லைஃபா, இதே தான் லைஃப் லாஸ்ட்டாக எண்டா, மனசுக்கு ரொம்ப வேதனையாகும். இந்த வேதினில் என்ன பண்ணோன்னா எனக்கு மனசுக்கு ஆராதமே இருக்காது. எனக்கு என்ன சாப்பிட்ணும், நம்ம என்ன பாவம் பண்ணோம் ஒன்றுமே இருக்காது. இத்தனைக்கு எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை, ட்ரிங்க் ஹேபிட்டே கிடையாது ஆயிடுச்சிங்களா. மட்டனே நான் சாப்பிட்றதில்ல, பியூர் வெஜ்ஜு. எனக்கு என்ன இந்த வியாதின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிருந்தேன். அப்போது எனக்கு டிவி சேனலில் இவங்களது ஒரு ஸ்பான்சர் வந்துச்சு டாக்டருங்களது. அது பார்க்கக்குள்ள நான் ஸ்கின் இது பாருங்கன்னு வந்தோம் உட்காந்து நான் பார்க்கக்குள்ள யாரோ இந்த மாதிரி ஸ்கின் இது வியாதி இது சோரியாஸ் இது கையில் காலெல்லாம் வந்து பார்த்தேன். அவங்க இந்த மெடிசன் எடுக்கக்குள்ளே பார்த்தக்குள்ள எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆறுதலமாக இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எங்கே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கக்குள்ள ராஜாஜி நகர் நாங்கள். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தேடி வரக்குள்ள ராஜாஜி நகரில் நம்ம மேடம் டாக்டரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அந்த அம்மா பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் ஆச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு களியாக ஒரு அருமையாக பேசினாங்க. அந்த அம்மாங்க கை பார்த்தாங்க, கையெல்லாம் தொட்டு பார்த்தாங்க, கை கூட தொட்டு பார்த்து கீறி கூட பார்த்தாங்க. சில டாக்டர்கள் நம்ம போனாக்கா தொட கூட மாட்டாங்க நம்மளை. ஆனால் இந்த அம்மா ரொம்ப அன்பாக பார்த்தாங்க, காலெல்லாம் பார்த்தாங்க, எப்படி ஆச்சு இதெல்லாம் சொன்னேன். 15 வருஷமாக எனக்கு இந்த வியாதியில் சரி நான் மெடிசன் கொடுக்குறப்பா இது போட்டுக்கோ,